லாப்டா லேடிஸ் 2 months பேக் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி சாட்டரிக்கல் ஃபிலிம் தான் இது. கல்யாணம் ஆகி தன் ஒய்ஃப் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு 2 நாளைக்கு அப்புறம் தான் ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக ஊருக்கு போகிற ஹீரோ போகிற வழியில் ட்ரெயினில் தான் ஒய்ஃப்னு நினச்சி வேற ஒரு பொண்ணை மாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். இது எப்படா பாசிபிள்னு யோசிச்சிங்கன்னா வெளில அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு தான். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இவன் ஒரு பொண்ணை தான் ஒய்ஃப்னு நினச்சி கூட்டிகிட்டு போனாலே அந்த பொண்ணும் தான் ஹஸ்பண்ட் இருந்து பிரித்து கூட்டு வரப்பட்டிருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க ஹஸ்பண்டோட திரும்ப சேர்ந்தாங்களா அண்ட் இவங்க எல்லாருக்குமான அந்த லைஃப் கரெக்டாக அமைஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக இவங்க இதை முன் வச்சுருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். ஆனால் ரைட்டிங் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. காட்சிக்கு காட்சி காமிக்கலா சொசைட்டியில் உள்ள பல விஷயங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் இது எல்லாம் ஆடியன்ஸ்ட போய் சேர்றதுக்கு ஏதுவா இந்த படத்துக்கான என்டர்டைனிங் வேல்யூவும் அதிகமா இருக்கு இந்த பல காட்சிகளாலேயே. இந்த பல காட்சிகள் போலயே எல்லா கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங்கும் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. அந்த பொண்ணுங்கிற பொண்ணு போய் சேர்ற அந்த ஸ்டேஷன், அங்க அவளுக்கு கிடைக்கிற உறவுகள், அதுல அந்த கடை வச்சு நடத்துற ஒரு அக்கா, அவங்க அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் இருக்கட்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து லைக் அவங்க இந்த பொண்ணு செஞ்சு தர ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேங்கிறதுக்கு அவ ஒரு காரணம் ஒன்று சொல்லுவா. பட் கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்வீட்டை அவங்க திரும்ப எடுத்து சாப்பிட்றது. அந்த கேரக்டருக்கான ரைட்டிங்கே இருக்கட்டுமே. ஏன் தனியா வாழ்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி ஒரு டைலாக் மூலியமா அந்த அவங்க சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துல நுணுக்கமா ரைட்டிங்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ஜாய்ங்கிறத தாண்டி ஒரு மாதிரி சென்சிபிளா இருக்கும் இந்த ரைட்டிங் எல்லாம். தென் ஜெயாங்கிற அந்த கேரக்டரை சுத்தி இருக்கிற மிஸ்ட்ரி அண்ட் அது ரிவீல் ஆகுறப்போ அந்த கேரக்டருக்கு கிடைக்கிற வேல்யூன்னு இந்த படத்துல 1-2 இல்லைங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ரைட்டிங்ல நீங்க பாராட்டுறதுக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு போனீங்கன்னா கூட அங்கேயும் ஒருத்தரோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ லைவ்லியா இருந்தது. அண்ட் தட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் மோர் இன்ட்ரெஸ்டிங். இவ்வளவு வெயிட்டேஜ் உள்ள அந்த கதையை கொஞ்சம் முன்ன சொன்னது போல ரொம்ப சிம்பிளா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலா சொல்றேன், சிம்பிளானு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இதுக்கு தேவையான செலவு அவங்க பண்ணி அட் பெஸ்டே இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் தேவையில்லாத ஜிக்னாக்கள் இந்த படத்துல இல்ல. தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு மீன். ஆல்ரெடி முன்ன சில வீடியோஸ்ல பார்த்த மாதிரி அப்பப்போ பாலிவுட்ல உள்ள அந்த கமர்ஷியல் சைடை தாண்டி இப்படி சில நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. பட் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.